இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாக சதுர்த்தி. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஜாதகத்தில் பொதுவாக நம்ம ராகு கேதுவை எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இல்லையா? சர்ப தோஷம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு ஜாதகம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்களேன். அந்த ஜாதகத்தில் சந்திரன் நீசம், அது தேய்பிரை சந்திரன், கூடவே ராகு பிடியில் இருக்குது, ராகு கிரகணம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் சந்திரன் முழுக்க பலம் இழந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் ஜாதகத்திலையும் ராகு கேதுவால் ஏதாவது பிரச்சனை இருந்தால், ஏதாவது சர்ப தோஷம் இருந்தால், ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரக்கூடிய நாக சதுர்த்தி அன்றைக்கு நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா, கோவில்கள், அந்த கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக சில கோவில்களில் புற்றுமண் பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போது சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே புற்றுமண் பிரசாதம் கொடுப்பாங்க. சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் கோவிலில் கோமதி அம்மன் கோவில் இருக்கே, அங்கே புற்றுமண் பிரசாதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், அந்த அம்பாளே புற்று வடிவில் இருக்கக்கூடிய அம்பாள். இந்த மாதிரி புற்றுமண் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய கோவில்கள், நாகராஜா கோவில்கள், நாகாத்தம்மன் கோவில்கள், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணணும். நாகங்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது முக்கியமாக பால் எடுத்துட்டு போய் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிற போது, நாக சதுர்த்தி அன்றைக்கு வழிபாடு செய்கிற போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சர்ப தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. நிறைய நாகங்கள் இருக்கு. நம்ம புராணங்கள்லேயே பல வகையான நாகங்களை பார்த்துருக்குறோம். அனந்தன், வாசுகி, கார்கோடகன், தட்சகன், மானசா, இப்படி நிறைய நாகங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா. சிவபெருமான் கழுத்தில் பாம்பை அணிந்திருக்கிறார். பெருமாள் அந்த பாம்பு மேலே தான் துயில் கொண்டிருக்கிறார். இப்போ நாகம் அப்படின்றது புராணங்களில் நிறைய இடங்களில் வருது. ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால், சர்ப தோஷம் இருந்ததுன்னா நாக சதுர்த்தி அன்றைக்கு இந்த மாதிரி கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிற போது அது நீங்கும், அந்த தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. முக்கியமாக இந்த 7ல் ராகு இருக்குது, கேது இருக்குது, 8ல் ராகு கேது இருக்குது, அது குடும்பஸ்தானத்தில் ராகு கேது இருக்குது. பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம், எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். முக்கியமான இடங்களை, குடும்பஸ்தானத்தில், திருமணஸ்தானத்தில், குழந்தை பேர் கொடுக்கக்கூடிய அந்த 5ஆம் இடத்துல, இந்த மாதிரி இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால், அதனால் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்றைக்கு நாக சதுர்த்தி வருகிறது, அன்றைக்கு போய் வழிபாடு செய்கிற போது இந்த தோஷங்கள் குறையும் என்பது நம்பிக்கை. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.